ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் வேலண்டைன்ஸ் டேக்காக ஒரு ஸ்பெஷலான கேக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கேக்கை ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம செய்ய போகிறோம். இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு நீங்கள் கேக்கை வீட்டிலே செய்யணும்னு நினச்சிங்கன்னா மிஸ் பண்ணாமல் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது வீடியோ முழுசையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இடையில சொல்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த கேக் எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவுக்கு ஒயிட் சுகரை நல்ல பவுடராக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். எந்த ஒரு வாசனையுமே இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர், அதிகம் புளிப்பில்லாத தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க சுகர் பவுடர், ஆயில், தயிர் இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா ஒரு விஸ்கு வச்சு கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நல்லா இந்த அளவுக்கு கலந்து வச்சுக்கணும். அடுத்து ஃப்ளேவருக்காக வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ப்ரூ தூள் சேர்த்துக்கங்க. அது இன்னும் இந்த கேக்குக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம சேர்த்துருக்க வெண்ணிலா எசன்ஸ், ப்ரூ பவுடர் இது ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா விஸ்கு வச்சு திரும்பவும் கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த ப்ரூ தூளுமே நல்லா கரைஞ்சி வரணும். அந்தளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இப்போ இதில் கேக்குக்கு தேவையான மாவெல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடரும் சேர்த்துக்கோங்க. இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிறது எல்லாத்தையுமே இந்த வடிகட்டியில் நல்லா சலித்து சேர்த்துக்கலாம். எதுக்காக இந்த மாவை சல்லடை வச்சு நம்ம சலிச்சுட்டு சேர்க்குறோன்னா, இந்த கொக்கோ பவுடரில் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன கட்டியாக இருக்கும். அதை டைரெக்டாக மாவை அப்படியே கேக்கில் சேர்த்துட்டோன்னா நம்ம கேக் செய்யும்போது கேக் அதிகமாக வெடிப்பு விழுக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி மாவை நம்ம சலிச்சுட்டு கேக்கில் செய்யும்போது நமக்கு கேக்கில் வெடிப்பெல்லாம் இருக்காது. அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம சலிச்சுட்டு சேர்த்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மாவை நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த மாவை நல்லா ஒரு விஸ்கு வச்சு நம்ம கலந்து விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் கலந்து விடணும். இப்போ இந்த மாவு நமக்கு கலந்து விடுறதுக்கு ரொம்ப டைட்டாகவும் கெட்டியாகவும் இருக்குது. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டின பால் ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்து வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதில் கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாகவும் பால் சேர்க்க வேணாம். நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க அந்த 1/4 கப் அளவுக்கு பாலையே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுட்டாலே போதும். இந்த மாவோட கன்சிஸ்டன்சி சரியாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டாச்சு. மாவோட கன்சிஸ்டன்சி கடைசியில் இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம கேக் செய்கிறதுக்கு தேவையான மாவை பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான். இப்பொழுதைக்கு இந்த மாவை எடுத்து அப்படியே தனியாக ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்ததாக கேக் செய்ய போகிற மோல்டை நம்ம எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த மோல்டு தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நல்லா அடிப்பக்கம் சுற்றிலும் பார்த்திங்கன்னா நெய்யை அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் கேக் இதில் செஞ்சு எடுக்கும்போது ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். பாருங்கள், அடிப்பக்கத்துலலாம் நல்லா நெய் தடவிட்டு இதே போல் இந்த ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இதே போல் சைட்லலாம் நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நெய் தடவி இப்போ கேக் செய்ய போகிறோம் மோல்டை நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக ஏற்கனவே நான் ஒரு பட்டர் ஷீட்டை இந்த ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே இந்த கேக் செய்ய போகிற மோல்டில் நம்ம அடிப்பக்கத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த பட்டர் ஷீட்லேயுமே பார்த்திங்கன்னா நம்ம நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கணும். உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா பட்டர் ஷீட்டுக்கு பதிலாக நீங்கள் இந்த நெய் தடவிட்டு அது மேலே மைதா மாவை கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். அப்போவுமே கேக் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக வரும். பாருங்கள், இப்போ நம்ம நெய் நல்லா தடவியாச்சு. அடுத்ததான் இப்போ நம்ம கேக்குக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இப்போ இந்த மோல்டில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், மாவு முழுசையும் இந்த மோல்டில் சேர்த்த பிறகு நல்லா இந்த பாத்திரத்தை இந்த மாதிரி தட்டி விட்டுக்குங்க. அப்போ இதில் சின்ன சின்ன ஏர் பபிள்ஸ் இருந்தால் கூட நமக்கு அது எல்லாமே போயிடும். அதனால் இதை தட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததான் இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும்.
இப்போ இதை செய்கிறதுக்கு நான் ஒரு பழைய குக்கரில் ஸ்டாண்டு போட்டு நல்லா இதை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு மெதுவாக இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சு இந்த குக்கரை நம்ம மூடி போட்டு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கணும். இந்த குக்கரோட மூடியில் பார்த்தீங்கன்னா விசில் பெல்ட்டு இது ரெண்டுமே போடக்கூடாது. சும்மா நார்மலாக க்ளோஸ் பண்ணி வச்சா போதும். உங்ககிட்ட பழைய குக்கர் இல்லைன்னா வீட்டில் பழைய கடாய் இருந்தால் இதே போல் நல்லா ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டு போட்டு அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேக்கு மாவை சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அவ்வளோதான். ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சுட்டு 40 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். 40 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு கேக் வந்து நல்லா பக்காவாக வெந்து வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக 40 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கேக் வந்து சூப்பராக வெந்து வந்திருக்கு. பார்க்கும்போதே தெரியுது. ஆனாலும் இது வெந்திருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன குச்சி வச்சோ இல்லை கத்தி வச்சோ நடுவில் குத்தி பாருங்கள். இந்த குச்சியில் மாவு எதுவும் ஒட்டாமல் அப்படியே வந்தால் நமக்கு கேக்கு முழுமையாக வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இப்போ இதில் எதுவுமே ஒட்டலை. அப்போ கேக் வந்து நமக்கு பக்காவாக வெந்து வந்திருக்கு. ஒருவேளை வேகாமல் மாவு ஒட்டி வந்தால் இன்னும் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேக்கை அப்படியே வெளியில் எடுத்து வச்சு சூடாக இருக்கும், உடனே எடுக்க முடியாது. அதனால் நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆறட்டும். அதுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்துக்கலாம். கேக் வந்து நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இது ஒரு 15 நிமிஷம் நல்லா ஆறட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த கேக்குக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டர் ஹார்ட் ஷேப்பில் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை இந்த ப்ரெட்டை எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதில் வச்சு அழுத்தி நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த ஹார்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக கட் பண்ணியாச்சு. இதே போல் நம்ம மீதம் இருக்க ஹார்ட்டையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே ப்ரெட்டிலே ஒரு சின்ன சைஸ் ஹார்ட்டுமே நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இது மேலே நான் மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் தான் கொஞ்சம் நல்லா அழுத்தி கலந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இது மேலே சேர்த்துக்கலாம். இதே போல் தான் இந்த கேக்குக்கு நான் சரியாக ஒரு 3 ஹார்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹார்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ ப்ரெட்டை அப்படியே நம்ம ஜாம் தடவி கேக்கில் சேர்த்துக்க போகிறதில்ல. ஏற்கனவே நான் சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம கேக்கில் சேர்க்கும்போது அந்த சுகர் சிரப்பில் வந்து இந்த ஹார்ட்டெல்லாம் லைட்டாக டிப் பண்ணி எடுத்து அப்படியே சேர்த்துட்டேன்னா ப்ரெட் வந்து நல்லா சாஃப்டாக ஊறி வந்துடும். அப்போ கேக்கில் சேர்க்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்பொழுதைக்கு இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ இது சரியாக ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. கேக்கு நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், கேக் வந்து நல்ல மோல்டில் ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இது மேலே உள்ள பட்டர் ஷீட்டை நம்ம மெதுவாக எடுத்துக்கலாம். கேக் வந்து நல்லா மெத்துன்னு சூப்பராக பஞ்சு போல் சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான். இதை அப்படியே மெதுவாக மேலே திருப்பிக்குங்க. கேக் வந்து பக்காவாக வந்துருச்சு. இப்போ இதை கொஞ்சம் நம்ம டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக இது மேலே கொஞ்சம் சாக்லேட் சாஸ் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சாக்லேட் சாஸ் வச்சு நான் ஹார்ட் ஷேப்பில் தான் இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் அது கொஞ்சம் சொதப்பிட்டதுனால நான் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சாக்லேட் சாஸை இந்த கேக் முழுக்கவே சேர்த்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாக்லேட் சாஸை முழுக்க சேர்த்துட்டு பார்த்தாலுமே அழகாக இருந்துச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த ப்ரெட்டை வந்து சாஸில் நல்லா சாஸ் ஃபுல்லாக தடவிட்டு லைட்டாக சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எடுத்து சேர்த்துக்கிறேன். அப்போ தான் ப்ரெட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இந்த கேக்கோடு சேர்த்து சாப்பிடையில சாஃப்டாக இருக்கும். இதெல்லாம் வச்ச பிறகு அந்த சைடு பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு வச்சு ஒரு பூ மாதிரி ஒரு டிசைன் செஞ்சுட்டேன். இது மேலே நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கோபிக்கோ சாக்லேட்டையும் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஓரங்கள் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக பாதாம் பருப்பை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி எடுத்து ஓரங்கள்லேயுமே நான் டெக்கரேட் பண்ணிட்டேன். எல்லா டெக்கரேஷனும் முடிச்சுட்டு கேக்கை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு லுக்கில் தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நேரம் வரைக்கும் இதை கட் பண்ணுறதுக்கே மனசே வரல. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ பஞ்சு போல் சாஃப்டாக கத்தி இறங்கையிலே உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். நல்ல பஞ்சு போல் சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு.
நீங்களும் இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு மிஸ் பண்ணாமல் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனும் உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.